Good evening, Vashigan. Vashigan, good evening. Good evening, teacher. Miss Kalikradul Kakudane? Om teacher. Right, okay. Yeah. Attack join பண்ணட்டுமா 1 minute. Om teacher. Yes, teacher. Right, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸ் வந்து நாங்க பிரசன்டேஷன் என்னது பவர் பாயிண்ட பத்தி ஸ்டார்ட் பண்ணினாங்க. நான் பவர் பாயிண்ட் வர்ஷிகன் கொஞ்சம் வியூ பண்ணுவேன். ரைட், உங்களோட சத்தம் மெட்டாக்ல டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ப்ரெசன்டேஷன் பற்றி நாங்க பார்த்தனாங்க. ஸோ அந்த சொவ்யா வந்து இது பவர் பாயிண்ட் சொவ்யா பற்றி பார்த்தனாங்க. ரைட், இப்போ நாங்க இன்னைக்கு பார்க்க போறது ப்ரெசன்டேஷன்னா நாங்க எப்படி செய்யறது, எப்படி டிசைன் பண்றது, அந்த மாதிரி பார்க்க போறோம். சரியா? ரைட், ஓகே. டிசைன் அ ப்ரெசன்டேஷன் யூசிங் பிளாங்க் ப்ரெசன்டேஷன். ரைட், இப்படித்தான் பிள்ளைகள் நாங்க என்ன செய்யறது, பவர் பாயிண்ட்ல பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எடுக்கிறது. ரைட்டா? அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்கள் இருக்குது, என்னென்ன செய்யலாம், சரியா, அந்த டாக்ஸுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா நாங்க பார்க்க போறோம். டிசைன் அ ப்ரெசன்டேஷன் யூசிங் அ டெம்ப்ளேட்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே எங்களுக்கு அது செய்து இருக்கும். இங்க பாருங்க, இதைத்தான் டெம்ப்ளேட்னு சொல்லி சொல்லுவா. ஒவ்வொரு விதமான கரெக்டர்ஸ்ல இருக்குது. ரைட்டா? ஒவ்வொரு விதமா இருக்குது. ஒவ்வொரு என்ன சொல்ற வேர்ஷன்ல 2020 2015 2010 சொல்லி வேர்ஷன்ஸ் இருக்கு தானே, ஒவ்வொன்றிலையும் வித்தியாசம் இருக்கு. ஸோ எஜுகேஷன் சம்பந்தமானது எங்களுக்கு வேணும்னு சொன்னா அந்த எஜுகேஷனை நான் கிளிக் பண்ணோம்னு சொன்னா அதுக்குரிய கவர் பேஜோட வரம்பிடு தந்தீங்களா? இதுல போயிட்டு நாங்க எங்களுக்கு தேவையானதை எடிட் பண்ணத்தான் இருக்கு. தெரியுதா வார்ஷிகன்? பவினாஷ் வந்துட்டேன். Om teacher. Yes, teacher. ஆஃப்டர் கிளிக்
ஆன் blank presentation ஒரு blank presentation நாங்க கிளிக் பண்ண பிறகு blank presentation template கிளிக் பண்ண பிறகு you can open presentation window, right? presentation window ண்டா என்ன presentation window ண்டா என்ன, right? presentation window, what is presentation window? தமிழ் மீடியத்துல என்ன இருக்குது வாட்சிகன்? presentation windowன்றது என்ன பேர்ல இருக்கு பாருங்க பாப்போம். அதுல உங்களை போட்டு இல்லையா, ரைட், ஓகே. பிரசன்டேஷன் விண்டோன்னு சொல்லி சொன்னா என்ன? பிரசன்டேஷனை செய்யற தளம் தான் பிள்ளைகள் பிரசன்டேஷன் விண்டோ. திஸ் இஸ் த பிரசன்டேஷன் விண்டோ. பிரசன்டேஷனை செய்யற தளம் தான் எப்படி சொல்லுவான்? பிரசன்டேஷன் விண்டோ. அதுல என்னென்ன இருக்கு? டைட்டில் பார் இருக்கு, டூல் பார் இருக்கு, ஸ்லைட்ஸுகள் இருக்கு, ஸ்லைட் பேன் இருக்கு. இதுல பாருங்க, டைட்டில் பார்ன்றது எதை நாங்க சொல்றோம்? இந்த இருக்கு மேல இந்த ரெட் கலர்ல இருக்கு பிரசன்டேஷன் 1 பாயிண்ட் 2 இருக்கு, அதான் டைட்டில் பார். டூல் பார்ன்றது இங்க இருக்கு, ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், டிரான்சிஷன்ஸ், அனிமேஷன், ஸ்லைட் ஷோ, ரிவ்யூ, வியூ, இந்த மாதிரி டூல் பார். ஸ்லைட்ஸுகள் இங்க இருக்கு, இதுலதான் ஒரு 10 15 20 நாங்க ஸ்லைட்ஸ்ல எடுத்துக்கொண்டே போகலாம். ஸ்லைட் பேன் சொன்னா இந்த முதலாவது ஸ்லைட் நாங்க செய்யற ஸ்லைட அந்த நிலை இடம் தான் ஸ்லைட் பேன் சொல்லி சொல்றாரு, ரைட்டா? அப்ப பிரசன்டேஷன் விண்டோன்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? பிரசன்டேஷன் செய்யறதுக்கான தளம் தான் பிரசன்டேஷன் விண்டோ, சரியா? பிரசன்டேஷன் விண்டோன்னா என்னது? பிரசன்டேஷன் செய்யறதுக்கான தளம். அடுத்தது நோட்ஸ் பேட். கீழே பாத்தீங்கன்னா இந்த இருக்கு கிளிக் டு add notes and இருக்கு, அதான் நோட் பேட், ரைட்டா? இப்ப மிஸ் உங்களுக்கு மிஸ்ட என்னது ஸ்கிரீன்ல செய்து காட்ட போறேன், சரியா? ரைட், பிரசன்டேஷன் ஓபன் பண்ணிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த இருக்கு blank பிரசன்டேஷன். இதுதான் டெம்ப்ளட்ஸ் சொல்லி சொல்றது பிள்ளைகள், டெம்ப்ளட்ஸ், ரைட்டா? டெம்ப்ளட்ஸ் நிறைய இருக்குது. இதுல நான் blank பிரசன்டேஷன் எடுக்கிறேன், பாத்தீங்களா? இந்த இருக்கு கீழே இருக்கு நோட் பேட், நோட் பேட் இந்த இருக்கு கீழே. இதுல நான் இப்ப நோட் பண்ணலாம் என்னது? லெசன் எத்தனையாவதுங்கிற லெசன் 6. அடுத்து இதுல நான் எனக்கு தேவையானதை டைப் பண்ணலாம். ஸோ இதுதான் பிள்ளைகள் நான் எங்கள்ட ப்ரெசன்டேஷனுக்குரிய வியூ. இதுதான் என்னன்னு சொல்றது? பார். இது டூல் பார், இது டைட்டில் பார், இது டூல் பார், பிரசன்டேஷன் பேன், ஸ்லைட்ஸ்கள் வேணுமெண்டா நீ எடுத்துக்கொண்டு போகலாம். ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு ஸ்லைட் வந்து கொண்டே இருக்கும்.
ரைட்டா? இதை ஒவ்வொன்றையும் நாங்க விரிவா பார்ப்போம். நாங்க இன்னைக்கு எழுத போற முறைக்கா அந்த என்னது பிரசன்டேஷன் விண்டோன்னு சொன்னா என்னன்றது என்ன? சாரி பிரசன்டேஷன் விண்டோ. பிரசன்டேஷன் விண்டோன்னு சொன்னா என்னன்னு எழுத போறோம். ரைட், ஒரு ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. வாட் இஸ் பிரசன்டேஷன் விண்டோ? இங்கிலீஷ் தமிழ் மீடியம் பிள்ளைகள் போடுங்க. பிரசன்டேஷன் விண்டோ என்றால் என்ன? பிரசன்டேஷன் விண்டோ இங்கிலீஷ்ல எழுதுங்கவா. பிரசன்டேஷன் விண்டோ என்றால் என்ன? அது எப்படி எழுவீங்க? இதுல என்னென்ன எல்லாம் இருக்கு? டைட்டில் பார் முதலாவது போடுங்க. டைட்டில் பார். இரண்டாவது டூல் பார். மூன்றாவது ஸ்லைட்ஸ். நாலாவது ஸ்லைட் பேன். அஞ்சாவது நோட் பேட். ரைட், இவ்வளவுத்தையும் உள்ளடக்கினதுதான் என்னது? பிரசன்டேஷன் விண்டோ. அப்ப தமிழ் மீடியம் பிள்ளைகள் எப்படி எழுதலாம்? ஒவ்வொரு ரெண்டு பேருமே இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே டைட்டில் பார், டூல் பார், ஸ்லைட்ஸ், ஸ்லைட் பேன், நோட் பேன் இவற்றை உள்ளடக்கியதே பிரசன்டேஷன் விண்டோ எனப்படும் என்று தமிழ் மீடிய பிள்ளைகள் முடிக்கலாம். இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் எப்படி முடிக்கலாம்? டைட்டில் பார், டூல் பார், ஸ்லைட்ஸ், ஸ்லைட் பேன், நோட் பேன். These are we call presentation window. எழுறீங்களா பிள்ளைகள்? வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். மிஷேல் இப்பதான் வந்திருக்கிறா. வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. Good evening, Miss. குட் ஈவினிங். Sorry, Miss, for late. என்னாச்சு? லேட்டா ஜாயின் பண்ணதுக்கு மன்னிக்கவும். அதான் ஏன் லேட்? நீங்க தான் ஃபர்ஸ்டா தம்ஸ் அப் போட்டிருந்தீங்க. இல்ல மிஸ், ஸ்கூல்ல அந்த நாளைக்கு காம்படிஷன் இருக்கு, இந்த சிங்கிங், சோலோ சிங்கிங் அண்ட் குரூப் சிங்கிங். அப்ப அன்னைக்கு முடிஞ்சது ஒரு 5 அப்படி 5:30 அப்படிதான் முடிஞ்சது மிஸ். அதனால வீட்டுல லேட்டா வர கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. ஆ ஆ. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க மிஷேல்? ஹாலி ஃபேமிலி கான்வென்ட் பவுலப்பட்டியா. ஹோலி கான்வென்ட். எங்க இருக்குது? கொலம்புல? கொழும்பு 4 கொலம்பு 4. ரைட்டா? பம்பலப்பட்டியா. பம்பலப்பட்டி. ரைட் ரைட். பம்பலப்பட்டி சைனீஸ் டிராகன் போயிருக்கிறீங்களா? வாட் மிஸ்? பம்பலப்பட்டி சைனீஸ் டிராகன் போயிருக்கிறீங்களா? நோ மிஸ். நோவா? ஓகே பிள்ளைகள், முடிஞ்சுதா? ரைட், ஓகே பிள்ளைகள். மற்றது வியாழக்கிழமையில மிஸ் 6 to 7 ஃப்ரீ தான். சரியா? 6 to 7 அப்படியே ஃப்ரீ தான் வியாழக்கிழமையில.
ரைட். அப்ப சில நேரம் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கிறது, சில நேரம் நான் அது போடுறது இல்லையண்டா நான் உங்களுக்கு போடுவேன் 6:30க்கு இல்லாட்டி 6:15 மாதிரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி போடுவேன். அதனால வியாழக்கிழமையில யாருமே பாடம் இல்லைன்னுட்டு இருந்துறது இல்ல. இடைக்கிடைக்க பார்க்க வேணுமே, நான் போனையும் பார்த்துக்கொள்ளுங்க. வியாழக்கிழமை மிஸ் கிளாஸ் போடுறேன்னா இல்லையான்றத பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். திடீரென்று எனக்கு முடியுமா இருந்தா போடுவேனா, சரியா? 6க்கு போடுவேன், இல்லாட்டிக்கு 6:15 6:30 மாதிரி போடுவேன். மிஸ் இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்டிங்கா மிஸ்? இல்லம்மா, இல்ல 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 இன்றைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் இல்ல. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா சாரோட டைம் டேபிள் செட் பண்ணி நான் உங்களுக்கு இன்னும் அனுப்பலையே. ஸோ சாரோட டைம் டேபிளோட அவர் மாத்திட்டு தான் நான் அனுப்புவார் போல. சாருக்கும் கிளாஸஸ் இருக்கிறனால ஸோ நாங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அப்படியும் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நம்புறேன். ஓகே, தேங்க் யூ. ரைட். ஓகே, இப்ப நாங்க ப்ரெசன்டேஷன் விண்டோ என்னன்னு பார்த்து நாங்க அடுத்தது ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி க்ளோஸ் பண்றது தெரியும் தானே உங்களுக்கு? ப்ரெசன்டேஷன் க்ளோஸ் பண்றது எப்படி? மேல இருந்தா இருக்கு ரோ இருக்கு, ரெட் கலர்ல மேல ரோ, இல்லாட்டிக்கு ஃபைல்ல போயிட்டு க்ளோஸ் ஒன்று கொடுத்தாலும் இதுல ஆப்ஷன் கேட்கும் சர்வா டோன்ட் சர்வா. நீங்க செய்த ப்ரெசன்டேஷனை சர்வ் பண்றதா இல்லாட்டி வேணாமான்னு கேட்கும். டோன்ட் சர்வ் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா ப்ரெசன்டேஷன் சர்வ் இல்லாம க்ளோஸ் ஆயிடும். இல்லையான்னு சொன்னா சர்வ் கொடுத்தீங்கன்னா சர்வை கிளிக் பண்ணி சர்வை லொக்கேட் பண்ணிட்டு பிறகு அது க்ளோஸ் ஆயிடும். ரைட். அடுத்து சர்வில் இப்ப நாங்க சர்வ் பண்றதுக்கும் சர்வ் ஆஸ் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? சர்வ் பண்றதுக்கும் சர்வ் ஆஸ் கொடுத்த பிள்ளைகள் இந்த ஆப்ஷன்ஸ் இல்ல டைப்ஸ் இருக்கு தானே, அதுல நாங்க டைப்ஸை மாத்தி கொடுக்கலாம், லொகேஷனும் மாத்தி கொடுக்கலாம். அதனாலதான் சர்வ் ஆஸ்ல கொடுக்குறோம். நாங்க சர்வ்ல கொடுத்தோம்னு சொன்னா பிரசன்டேஷன்ல இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் அந்த என்னது அந்த திங்ஸுகள் சாஃப்ட்வேர்ல சர்வ் ஆகும். அடுத்தாது சொல்ற லொகேஷன் ஒன்றுல சர்வ் ஆகி விட்டுரும். சர்வ் ஆஸ் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு விரும்பின இடத்துல நாங்க போயிட்டு சர்வ் பண்ணலாம். ரைட்டா? இது முடிய நான் உங்களுக்கு மிஸ் செய்து காட்டுறேன். சரியா? என்னென்ன இருக்கணும் பார்த்துட்டு பிறகு மிஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா? மிஸ் இதெல்லாம் ஓப்பன் சர்வ் ப்ரெசன்டேஷன் எப்படி சர்வ் பண்ணின ப்ரெசன்டேஷனை நாங்க ஓப்பன் பண்றோம். எப்படி? ஃபைல்ல போய், அதுவும் ஃபைல்ல போய் ஓப்பன், எந்த லொகேஷன்ன்றதை நாங்க எடுத்து விட்டோம்னு சொல்லி சொன்னா ஓப்பன் ஆகும். நாங்க சர்வ் பண்ணின லொகேஷன் எங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணும், இல்லாட்டிக்கு ஓப்பன் பண்ண முடியாது. சரியா? நாங்க எங்க சர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம்ன்றது எங்களுக்கு ஞாபகம் இருந்தா தான் சர்வ் ஆகும். அடுத்தது add new slides to a presentation. நியூ ஸ்லைட் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினேன். நியூ அதை கிளிக் பண்ண எங்களுக்கு ஸ்லைட் வந்து கொண்டு இருக்கு. எங்க இருக்கு? நியூ ஹோம் பார்ல இருக்குது. ஹோம் பார்ல பாத்தீங்களா? நியூன்றதுல என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்லைட் வேணுமோ பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸுக்கு நீங்க கிளிக் பண்ண உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வந்து கொண்டே இருக்கு. ரைட்டா? இது என்னது? நியூ ஸ்லைட்ஸ் எடுக்கிறதுக்குரிய மெத்தட். பாத்தீங்களா? ஒவ்வொரு டைப்ஸ்ல இருக்கு பிள்ளைங்க, ஒவ்வொரு டிசைன்ஸ்ல இருக்கு. ரைட்டா? இப்போ உங்களுக்கு விரும்பின டிசைன்ஸ்ல இருக்கு. இப்ப இதுக்குள்ள உங்களுக்கு என்னது ஒரு டேபிள் ஒன்று இன்சைட் பண்ணணும்னா டேபிள் உள்ள மாதிரி லேஅவுட்டும் இருக்குது. அடுத்து ஸ்லைட் லே அவுட். ஸ்லைட்ஸ் லே அவுட் பாத்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்னதான். அதுல பார்த்து நீங்க தானே ஒவ்வொரு லே அவுட் வித்தியாசமா இருக்கும். என்னது? டேபிள் போடுறதுக்கு இல்லாட்டி ஹெடிங்கும் ஒரு பந்திக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்லைடு இருக்கும். சரியா? இது டைட்டில் ஸ்லைட், சும்மா ஃப்ரேம் உள்ளது, டைட்டிலோட மட்டும் இருக்கும். இப்ப நீங்க ப்ரொஜெக்ட் செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பயன்படுத்தலாம். முதலாவது எனக்கு டைட்டில் மட்டும் உள்ள மாதிரி ஸ்லைட் வேணும்னா டைட்டில் ஸ்லைடை நீங்க கிளிக் பண்ணலாம்.
அடுத்து என்ன சொல்லியிருக்கு? டைட்டில் அண்ட் கண்டென்ட் இருக்கிற மாதிரியானதுண்டா பாத்தீங்களா? டைட்டில் அண்ட் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான ஸ்லைட். முதலாவது டைட்டில் மட்டும், பிறகு டைட்டில் அண்ட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி. அடுத்து சப்டைட்டில்ஸ் உள்ள மாதிரியான ஸ்லைட்ஸும் இருக்குது. சப்டைட்டில்ஸ் உள்ள மாதிரியான சப்டைட்டில், கம்பேரிஷன், ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ற மாதிரியான ஸ்லைட். டபுள் கண்டென்ட் ஸ்லைட் ரெண்டா பிரிச்சிருக்கும். கம்பேரிஷன், டபுள் கண்டென்ட் ஸ்லைட், கண்டென்ட் 1, கண்டென்ட் 2 ரெண்டா பிரிச்சிருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ற மாதிரி நாங்க ஸ்லைடை இதுலேயே, அது தானாவே எங்களுக்கு டெம்ப்ளேட் இருக்கு பிள்ளைகள், ஸ்லைட் கிரியேட் பண்ணி இருக்கு. ஸோ நாங்க அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு செய்து கொண்டு போகலாம். அடுத்து பிளாங்க் ஸ்லைடு, அது தெரியும் எங்களுக்கு ஏற்கனவே. பிளாங்க் ஸ்லைட் வந்து நாங்க கிரியேட் பண்ணது, ஏதாவது நாங்க பிக்சர் போட்டு செய்ய வேணும் அப்படி இப்படின்னு சொன்னா நாங்க பிளாங்க் ஸ்லைட் எடுத்து நாங்களா கிரியேட் பண்றது. இல்ல பிக்சரோட கேப்ஷன் இருக்கணும்னு சொல்லி சொன்னா பாத்தீங்களா? பிக்சர் கேப்ஷன், அதை குறிச்ச கேப்ஷன். ரைட்டா? ஓகே, அப்ப இதே ஒருக்கா மிஸ் உங்களுக்கு செய்து காட்டுறேன் மிஸ்ட ஸ்கிரீன்ல. ரைட், ஓகே. ஓகே, இப்ப பாக்குறோம், ஃபைல்ல போறோம். இதுதான் எங்கட டெம்ப்ளேட்ஸ். ரைட், இது வந்து என்னது? டிசைன் பண்ணி இருக்கிறது. எங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணும், என்ன டிசைன்ல வேணுமோ இதை நாங்க கிளிக் பண்ணலாம். சரியா? ரைட்டா? அந்த அந்த கலர்ஸோட வரும் பிள்ளைகள். கிரியேட் கொடுத்தனா கிரியேட். இதுல பாருங்க, ஒவ்வொரு என்னது கேட்டகரிஸ்ல இருக்கு. பிரசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பிக்சர்ஸோட இருக்கும். இல்ல எனக்கு ஒரு எஜுகேஷன் சம்பந்தமானது வேணுமெண்டா எஜுகேஷன். அந்த முன் கவர் பிள்ளைகள், பேஜ் கவரை பேஸ் பண்ணி எங்கிட்ட ஸ்லைட்ஸுகள் இருக்கும். பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கவர் நாங்க டிசைன் பண்ண தேவையில்லை, அவங்களே டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒன்றை கிளிக் பண்ணினா சரி. இப்ப எனக்கு இந்த மாதிரி வேணும், சரி இந்த மாதிரி வேணும், கிரியேட் கொடுக்குறேன். இது டவுன்லோட் கேக்குது. எங்களுக்கு தேவையானதை நாங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் பிள்ளைகள். இப்போ இதை கொடுத்தோன்னு சொன்னா ஒரு பீரியட் டைம் வந்து கேட்கும். டவுன்லோட் பண்ணி நான் எடுத்துட்டேன் இப்ப. சரியா? பாத்தீங்களா? இதுல என்னதான் செய்ய இருக்கு? நான் இதுல எனக்கு தேவைன்னு சொன்னா நான் இதை கிளிக் பண்ணி எனக்குரிய மாதிரி டைப் பண்ணதான் இருக்கு பிள்ளைகள். எனக்குரிய மாதிரி டைப் பண்ணிட்டு போடத்தான் இருக்கு. இல்லையன்னு சொன்னா அந்த லே அவுட் பார்த்தோம். என்னென்ன லே அவுட் பார்த்தோம் நாங்க? டைட்டில் ஸ்லைட், ரெண்டாவது எனக்கு டைட்டில் ஸ்லைட் வேணும். அடுத்தது
title and content. இல்ல பாருங்க title and content. இந்த title and content. நான் எதை கிளிக் பண்ணி விடுறேனோ கவனிக்கிறீங்களா பிள்ளை? நான் எதை கிளிக் பண்ணிட்டு செய்யறேனோ அந்த ஸ்லைட் மட்டும்தான் மாறும். இப்ப இது இந்த 3வது ஸ்லைட் வந்து எனக்கு எப்படி வேணும்? to content. பாத்தீங்களா? to contentக்கு மாறிட்டுது. இந்த 3வது ஸ்லைட நான் கேட்டேன்னா to contentக்கு வேணும். ரைட்டா? அது தானாவே பிரிச்சு தந்துட்டு இனி நான் எனக்கு ஏற்ற மாதிரி டைப்பிங் பண்ணி செட் பண்ணத்தான் இருக்கு. இப்ப 4வது ஸ்லைட நான் சொல்றேன் லே அவுட்ல. என்ன சொல்லலாம்? இந்த இருக்கு பிக்சர் வித் கேப்ஷன். இதுல பிக்சர் போடலாம். இப்ப பிக்சரை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டிவைஸ் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு பிக்சர் ஒன்று செலக்ட் ஆகுது. இன்சர்ட் பண்ணுறேன். பாத்தீங்களா? கவனிக்கிறீங்களா பிள்ளைகள்? யாரும் இப்பதான் வந்திருக்கிறோம். Yes, miss. விதுஷாங்கர் விளங்குதா? Yes, yes, miss. இது பிக்சர் மாத்துறது. கண்டென்ட் நான் எனக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை மாத்தி கொள்ளலாம். இதுதான் இந்த லே அவுட்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் பிள்ளைகள். நாங்க இருந்து மினக்கட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஓவர்வியூ, இப்ப நான் 5வது ஸ்லைட சொல்றேன். ஓவர்வியூ பாக்குற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த பாருங்க ஓவர்வியூ இதுல இருந்துச்சு. இந்த ஓவர்வியூ ஒரு 4-5 ஒரே தரத்துல பாக்குற மாதிரி. இங்க பாருங்க 4-5 விஷயத்த ஒரே இதுல பாக்குற மாதிரி. இப்ப இதுல பிக்சர் வேணும்னா நான் கிளிக் பண்ணி ஒரு பிக்சர் போடலாம். இதுல வந்து உங்களோட யாரு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வைக்கணும்டா இதுல உங்களோட பிக்சர்ஸ போட்டுட்டு உங்களோட நேம், உங்களோட ஐடி இந்த மாதிரி நான் இதுல என்ன செய்து கொள்ளலாம்? டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளதான் இருக்குது. சரியா? இதுதான் முதலாவது ஹோம் பார்ல இருக்கிற. அதுலயும் என்னது முதலாவது லே அவுட் நியூ ஸ்லைடும் பார்த்துட்டேன். லே அவுட் அண்ட் நியூ ஸ்லைட் பார்த்துட்டேன். சரிதானே? ரைட். அடுத்து எங்களுக்கு அந்த பார்கள் தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள். ஸோ அதே மாதிரி நோட்டா நாங்க கட்டாயம் எழுத வேணும். ரைட். அடுத்து என்னன்னு பார்ப்போம். Let's design a presentation. Let's design a presentation. ஒரு presentation வந்து டிசைன் பண்றோம். அது தெரியும் தானே பிள்ளைகள்? ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். இதுல நாங்க தேவையான என்னது டூல்ஸுகளை நோட் பண்ண போறோம். சரியா? ஸோ ப்ரெசன்டேஷன் ஏற்கனவே நீங்க ஹெடிங் போட்டுனீங்களா அவளே? ப்ரெசன்டேஷன் ஏற்கனவே ஹெடிங் போட்டீங்களா? Yes, miss. Yes or no? இல்லையா? போடலையா? Yes, miss. Yes, miss. இதுல இந்த டூல்ஸுகள் உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள். இல்லையான்னு சொல்லி சொன்னா என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கட்டாயம் வரும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல கட்டாயம் டூல்ஸுகள் வரும். இது என்ன ஆக்ஷனை குறிக்கும், இதோடைய செயல்பாடு என்ன என்று சொல்லி கேட்பாங்க. சரியா? சோ எங்களுக்கு கட்டாயம் அந்த டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதனால பென்சில் இல்லாதாக்கள், பென்சில், பிளாக் பென், ப்ளூ பென், ரெட் பென், இந்த 3 பேனையும் இருந்தா ஓடி போய் எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட இருந்தா ஓடி போய் எடுத்துட்டு வாங்க. ரெட் பென், ப்ளூ பென், பிளாக் பென்.
சரியா எடுத்துட்டு வாங்க. ரெட் பென், பிளாக் பென், ப்ளூ பென் எடுத்தாச்சா? ரைட், ஓகே. நாங்க எல்லா சிம்பால்ஸும் திருப்பி நீங்க கீற போறீங்க. கீறி கீறி ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத போறீங்க. ரைட்டா? ரைட். சிம்பால்ஸ் தெரிஞ்சாதான் நாங்க ப்ரெசன்டேஷன் ஈஸியா செய்யலாம், இல்லாட்டிக்கு செய்யலாது. ஓகே, ரைட். ஓகே, ஆல் யூ கேன் டர்ன் பேஜ் நம்பர். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் பேஜ் நம்பர் 73. பேஜ் நம்பர் 73 இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளுங்க. தமிழ் மீடிய பிள்ளைகள் உங்களுக்கும் 73யா? 82. உங்களோட 82. 82 அதுல போடுங்க. இப்ப முதலாவது போடுங்க டைட்டில் பார். டைட்டில் பார் இந்த செக்ஷன் இருக்கா? டைட்டில் பார் முதலாவது ஒரு சப்ஹெட்டிங்கா போடுங்க. டைட்டில் பார் அதை எப்படி சொல்லுவோம்? தலைப்பு பட்டைன்னு சொல்லுவோம். தமிழ் மீடிய பிள்ளைகளை மொழியை கொள்ளலாம். அடுத்து டூல் பார், இதுதான் மிக முக்கியம். டூல் பார், டூல் பார். ரைட், டூல் பார்ல இதை கீறிக்கொள்ளுங்க பாப்போம். டூல் பார்ல இதை கீறிக்கொள்ளுங்க. இதுல என்ன இது முதலாவது என்னன்னு சொல்லுங்க. இது என்னது? அந்த yellow கலர்ல இருக்குது, ஒரு அம்புக்குறி ஒண்ணு போகுது, அது என்னது? அது yellow கலர்ல இருக்குது, அம்புக்குறி போகுது, அது என்னத்தை குறிக்கும்? சேவிங் த பிரசன்டேஷன். சர்வ் பண்றதை குறிக்கும். இது ஃபைலை குறிக்கும். இது ஃபைலை குறிக்கும். yellow கலர்ல ஃபைலை குறிக்கும். இது சர்வை குறிக்கும். இது ஏ என்றது ஃபண்டிட கலர், ஃபன் கலர். இது ஃபன் கலர் பிள்ளைகளா? ஏ என்று இருக்கிறது ஃபன் கலர். பி போல்ட், இது ஸ்லாங்கா இருக்கிறது இட்டாலிக் என்று சொல்லுவோம். இட்டாலிக். இது அண்டர்லைன். படங்களை கீறுங்க பிள்ளை. படங்களை ஒன்றுக்குள்ள ஒண்டா கீறுங்க. சரி, ஒன்றுக்குள்ள ஒண்டா கீறுங்க. அதுக்குரிய பேருகளை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன்னா, ஒன்றுக்குள்ள ஒண்டா கீறுங்க. நான் பேருகளை உங்களுக்கு காட்டுறேன். இதுல இருக்கு, நான் காட்டுறேன்னா, இது பால்ட்ன்றது, பி என்ற இருக்கிறது பால்ட். இது இட்டாலிக். இட்டாலிக் அதுல கீழே அந்த நேம் வேறமா இட்டாலிக். இது அண்டர்லைன். போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன். வேற என்ன இருந்தது பிள்ளைகள்? அதுல ஏ என்றது இருந்தது. ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் கலர். இந்த இருக்கு ஏ, சின்ன ஏ, கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ. இது என்னது? கேசஸ், அப்பர் கேஸ், லோவர் கேஸ், சேஞ்ச் கேஸ். இங்கிலீஷ்லயே எழுதுங்க பிள்ளை. தமிழ் மீடியம் பிள்ளைகளும் இங்கிலீஷ்லயே எழுதுங்க வா. அப்பர் கேஸ் இந்த இருக்கு, அப்பர் கேஸ்,
லோவர் கேஸ். அப்பர் கேஸ்ன்னு சொன்னா கேபிட்டல் லெட்டர். லோவர் கேஸ்ன்னு சொல்லி சொன்னா ஸ்மால் லெட்டர். விளங்காதாக்கள் என்ன நிப்பாட்டி மிஸ் எனக்கு விளங்கையில இது ஒருக்கா சொல்லுங்கன்னு சொல்ல வேணும். அமைதியா இருந்துட்டு புலப்புலி அழினா ஏச்சு பண்ணக்கூடாது. சரியா? தெரியாததுல கேட்டு எழுதி கொள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், எஸ் விதுஷங்கர் சொல்லுங்க. எனக்கு ஒரு திரும்ப சொல்ல முடியுமா? இந்த பி அண்ட் இருக்கு. பி அண்ட் இருக்கிறது பால்ட். இந்த இருக்கு BOLD பால்ட். இந்த சரிவா இருக்குது உங்களோட படத்துல சரிவா இருக்குது இட்டாலிக்னு சொல்லி சொல்லுவோம். இட்டாலிக். ITALIC இட்டாலிக். அதாவது அந்த ஃபொண்ட கொஞ்சம் சரிச்சு விடும். இங்க பாருங்க, இந்த பாருங்க பிள்ளைலாம் இத இட்டாலிக் பண்ணுறேன். இந்த சரிஞ்சு இருக்குது, சரிச்சிடுமா, கொஞ்சம் ஸ்லாங் ஆகும், அதான் இட்டாலிக். ஓகேயா மிதுசங்கர்? ஓகே மிஸ். அடுத்தது யூ அண்டர்லைன். அண்டர்லைன். UNDERLINE அண்டர்லைன். அண்டர்லைன் கொடுக்குறேன் பாருங்க. செலக்ட் பண்ணிட்டு அண்டர்லைன் கொடுத்தா கீழே ஒரு கோடு வரும். அண்டர்லைன். அடுத்தது நாங்க கேசஸ். இந்த இருக்கு சேஞ்ச் கேஸ். சேஞ்ச் கேஸ் அதுல பாருங்க இந்த இருக்கு அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ரெண்டு இருக்குது. அப்பர் கேஸ் லோவர் கேஸ். தமிழ் மீடியம் பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை. என்ன மிஸ் இங்கிலீஷ்லயே வேர்ட் சொல்லுவாண்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அது தெரிஞ்சா சரி. சரியா? என்னன்றது டேர்ம்ஸுகள் பிள்ளைகள் டெக்னாலஜி வேர்ட்ஸுகள் இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு எப்படியும் வரும். சரியா? அதனால நீங்க உங்களுக்கு விளங்கினா இது என்னன்னு விளங்கினா நீங்க இங்கிலீஷ்லயே எழுதிட்டு போயிடலாம். சரியா? தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு தமிழ்ல தான் எழுதணும்னு ஒரு டீச்சரும் பார்க்க மாட்டேன். அப்படி திருத்தி வினமான்னு சொன்னா மிஸ்ஸை கால் பண்ணுங்க. மிஸ்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்க, நான் உங்களோட டீச்சரோட கதைக்கிறேன். சரியா? டெக்னாலஜி பாடத்துக்கு தமிழ் தான் பாவிக்கணும்னு யாருன்னு சொன்னா மிஸ்ஸுக்கு கால் பண்ணுங்க உடனே. சரியா? இந்த நம்பர் இருக்குதானே, கால் பண்ணி சொல்லுங்க, மிஸ் இப்படி டீச்சர் வந்து எனக்கு தமிழ்ல எழுதினதுக்கு இங்கிலீஷ்ல எழுதினதுக்கு புலா போட்டுட்டான்னு சொன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? நான் உங்களோட டீச்சரோட கதைக்கிறேன். உங்களுக்கு என்ன டேர்ம்ன்றது விளங்கினா சரி பிள்ளைகள். ஸோ நீங்க இங்கிலீஷ்லயே எழுதி கொள்ளலாம். தமிழ்ல நீங்க பிரட்டி எடுத்து அதோட தமிழுக்கு மேலான தமிழா கிடக்கும், அது விளங்காது. சில வேர்டு உங்களுக்கே விளங்காது என்ன தமிழ்ல. அடுத்தது கேஸ் சொல்லிட்டீங்களா மிதுசங்கர்? எழுதியாச்சு. இது அடுத்தது ஃபண்ட். ஏல கீழே கலர்ல இருக்கிறது ஃபன் கலர். ஃபன் கலர். ரைட்? இதுல பாருங்க அந்த ப்ளூவா இருந்துச்சு, அது இது பிள்ளைகள் சர்வா. இங்க இருக்கு சர்வ். ப்ளூவில் ஒரு பாக்ஸ் ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. yellow கலர் அந்த அதுக்கு பக்கத்துல உங்களோட படத்துல yellow கலர் அம்புக்கறி அது இருக்கு தானே, அது ஃபைல குறிக்கும். இது சர்வ். அடுத்த படம் சர்வ். ஒவ்வொரு வேர்ஷன்லயும் வித்தியாசம் பிள்ளைகள் ஃபீச்சர்ஸ். அதனால யோசிக்காதீங்க. மிஸ் டேல அந்த இது இல்ல. ஃபைல்ன்றது மிஸ்ஸுக்கு இப்படிதான் இருக்குது. அந்த மற்ற வேர்ஷன்கள்ல ஃபைல் வந்து அந்த மாதிரி இருக்கும். சர்வ் இதுதான் சர்வ். எல்லாத்துக்குமே சர்வ் இதுதான். மிதுசங்கருக்கு விளங்குதா? விளங்குது மிஸ். வர்ஷிகன்